அல்லு அர்ஜுன் வந்து பவன் கல்யாணுக்கு எதிராக தான் நின்னாரு. சரி, ஒரு உயிர் ஒன்று போயிருக்குல்ல, அந்த உயிருக்கு யார் வந்து பொறுப்பெடுக்குது? அல்லு அர்ஜுன் வந்து 25 லட்சம் கொடுக்குறாரு, தேட்டர் நிறுவனம் நான் ஏதோ ஒன்று பண்றது. ஆனால் அவர் அல்லு அர்ஜுன் வந்து பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணாரான்னு எனக்கு தெரியல. தனுஷ், சிவகார்த்திகேயன் இந்த மாதிரி பெரிய நடிகர்கள் எல்லாருமே நீங்க தேட்டர் விசிட். ஏன்னா அவர் வந்து தன்னுடைய மாமாவான பவன் கல்யாணுக்கே சப்போர்ட் பண்ணல. அவங்களாம் வெறி பிடிச்சவங்க சினிமா ஆந்திராவில் இருக்கவங்கலாம். அது ஏன் நீங்க அந்த ஒரு அறிவு, அந்த ஒரு காமன் சென்ஸ் அது இல்லையா? அல்லு அர்ஜுனுக்கு அகெயின்ஸ்டா இன்னைக்கு அரசாங்கம் செயல்படுதோ? ஒருவேளை அல்லு அர்ஜுன் வந்து திடீர்னு நம்ம போய் சர்ப்ரைஸ் விசிட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு போனாரோ, அப்படி போயிருந்தால் அல்லு அர்ஜுன் மேல மாபெரும் தவறு அது. துணிவு படத்தப்போ வந்து அஜித்தோட ஃபேன்ஸ் ஒருத்தர் லாரில இருந்து கீழே விழுந்து இறக்கலையா வந்தது. ஆனா இங்க வந்து விஷயம் வேற மாதிரி. சினிமா ஸ்டார் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பிலிம் கிரிட்டிக் சரவணன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்ண்ணா. வணக்கம் ஆனா இப்ப வந்து ரீசெண்டா வந்து அல்லு அர்ஜுனோட அந்த அரெஸ்ட் மேட்டர் தான் வந்து ரொம்ப வைரலா பேசப்பட்டு இருக்கு. என்ன காரணம் அல்லு அர்ஜுன் மேல இந்த ஒரு கேஸ் ஃபைல் பண்றதுக்கு? அல்லு அர்ஜுன் வந்து சமீபத்துல ஒரு படம் ஒன்று வெளியில வந்தது, புஷ்பா 2. உங்களுக்கே தெரியும், பேன் இண்டியா லெவல்ல வந்து வந்தது, ரொம்ப எதிர்பார்ப்போட வந்த ஒரு படம். அல்லு அர்ஜுனுடைய ஃபேன் பேஸ் உங்களுக்கே தெரியும் ஆந்திராவில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அல்லு அர்ஜுன் வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ். அப்படி இருக்கும்போது படம் வந்து ஸ்பெஷல் ஷோ போடுறாங்க. கூட்டம் வந்து கட்டுக்கடங்காத கூட்டம். ஒரு இவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் இருக்கிற ஒருத்தர் வந்து எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் திடீர்னு அந்த தேட்டருக்கு வந்துடுறார் விசிட் பண்ணுறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும், ரசிகர்கள் பார்க்கணும்னு சொல்லிட்டு. அவ்வளோ பெரிய செலிபிரிட்டி. அவர் பின்னாடி இருக்கிற கூட்டங்கள் வந்து அவ்வளோ இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு முன்னெச்சரிக்கையோடு அங்கே வந்திருக்க கூடாது. ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணியிருக்கணும். ஒரு காவல்துறைக்கு தகவல் சொல்லியிருக்கணும். இல்லை தேட்டருக்கு முன்கூடியே தகவல் தெரிவித்து, சார் நான் இந்த மாதிரி தேட்டருக்கு வர போகிறேன், விசிட் வர போகிறேன், நீங்கள் அதுக்கு உண்டான பாதுகாப்பு ஏற்பாடுகளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கணும். இது எதுவுமே பண்ணலை. இல்ல எப்படி பண்ணலன்னு சொல்றீங்க? ஏன்னா ஒரு நடிகர் ஒரு தியேட்டருக்கு வராங்க, அந்த தியேட்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு நடிகர் சைடுல இருந்து அசிஸ்டன்ட்டோ இல்ல யாரோ வந்து இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. இல்ல, எனக்கு என்ன டவுட்னு சொன்னா, ஒருவேளை அல்லு அர்ஜுன் வந்து திடீர்னு நம்ம போய் சர்ப்ரைஸ் விசிட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு போனாரோ, அப்படி போயிருந்தால் அல்லு அர்ஜுன் மேல மாபெரும் தவறு அது. ஏன்னா அவருக்கு தெரியணும் நம்ம வந்து எவ்வளவு பெரிய இடத்துல இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கோங்களேன். தமிழ்நாட்டில் ஒரு சூப்பர் ஸ்டார் இருக்காரு. எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாம எங்கேயாவது வெளியில போவாரா? தமிழ்நாட்டுக்குள்ளார ஒரு அஜித் இருக்காரு. எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாம ஏதாவது ஒரு இடத்துக்கு போக முடியுதா அவங்களால? போறாங்களா? அந்த மாதிரி அல்லு அர்ஜுன் வந்து சொல்லியிருக்கணும், சார் இந்த தேட்டருக்கெல்லாம் விசிட் போறேன், நீங்க முன்னாடி முன்னெச்சரிக்கையா பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கணும். ஒருவேளை அல்லு அர்ஜுன் சொல்லி தேட்டர் நிர்வாகம் நம்ம எதுக்கு இதை போய் காவல்துறை கிட்ட சொல்லணும், நம்மளே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், அவங்கள்ட்ட காவல்துறைக்கு சொன்னா அவங்களுக்கு காசு கொடுக்கணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு சொல்லிட்டு தேட்டர் நிர்வாகம் மறைச்சதா, இல்ல மாஸ்க் காட்டுறதுக்காக அப்படியே விடுங்க பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அல்லு அர்ஜுன் தரப்புல இருந்து பண்ணாங்களா? எதுவுமே வந்து விஷயம் வெளியில தெரியல. ஆனாலும் இது வந்து ஒரு மாபெரும் மனித பிழைதான். சரி, ஒரு உயிர் ஒன்று போயிருக்குல்ல, அந்த உயிருக்கு யார் வந்து பொறுப்பெடுக்குது? அல்லு அர்ஜுன் வந்து 25 லட்சம் கொடுக்குறாரு, தேட்டர் நிறுவனம் நான் ஏதோ ஒன்று பண்றேன்னு சொல்லுது. ஆனால் இதுக்கு வந்து முழுக்க என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? ஒரு மனித பிழை தானே அந்த இடத்துல. இது வந்து தடுக்கப்பட்டிருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனா பண்ணல. இதுல வந்து அல்லு அர்ஜுனை வந்து A1 சொன்னா கூட தப்பு கிடையாதுன்னு தான் தோணுது இந்த சூழல்ல. ஏன்னா முழுக்க அவர் தான் காரணம். அவர் தான் வந்து ஸ்டெப் எடுத்திருக்கணும். அதுக்கு முன்கூடியே தகவல் கொடுத்து நான் வந்து வரேன், எனக்கு வந்து பாதுகாப்பு இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லி இருந்தால் இந்த ஒரு உயிரிழப்பும் போயிருக்காது, இவ்வளவு பெரிய பிரச்சனையும் வந்திருக்காது. இப்ப அதுக்காக வந்து என்ன விஷயம் சொன்னா, நீங்க ஏன் தகவல் கொடுக்காம வந்தீங்க வெளியில? அந்த குற்றத்தின் அடிப்படையில ஒரு குற்றம் நடக்கிறதுக்கு உண்டான காரணம் அப்படின்ற அடிப்படையில அல்லு அர்ஜுன் வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க. இது இந்த குற்றத்துக்கு அல்லு அர்ஜுன் தான் வந்து முக்கிய காரணம் அப்படின்றத எதை வச்சு நீங்க முன்மொழிகிறீங்க? கண்டிப்பா. ஏன்னா இப்போ இதே அந்த படத்துல இருந்து ஒரு ராஷ்மிகா வந்திருந்தாலோ, ஒரு சுனில் வந்திருந்தாலோ, ஒரு ஜெகபதி பாபு வந்தாலும் இந்த கூட்டம் வந்து வருமானது அவங்களுக்கே தெரியும். அல்லு அர்ஜுனுக்கு தெரியணும்ல நம்ம எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பேன் இண்டியா ஆர்டிஸ்ட் அல்லு அர்ஜுன். இன்னைக்கு தன்னுடைய அதாவது அவருக்கே தெரியும் நமக்கு ரசிகர் எவ்வளவு இருக்காங்க, எவ்வளவு விஷயங்கள் நடக்குதுன்ற அவருக்கே தெரியணுமா இல்லையா? அவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட் வந்து என்ன யூஸ்? அவர் தானே அது வந்து முழுக்க அவர் தானே காரணம். தேட்டர் நிர்வாகம் என்ன பண்ண 4 பவுன்சர்ஸ் போட்டு வச்சிருப்பாங்க தேட்டர்ல. அவங்களால வந்து கட்டுக்கடங்காத கூட்டத்து ஆயிரக்கணக்கான பேர் வந்து ஆந்திராவில தெரியும் உங்களுக்கு சினிமா வெறி எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. அவங்களாம் வெறி பிடிச்சவங்க சினிமா ஆந்திராவில் இருக்கிறவங்கலாம். பொழுதுபோக்கு அப்படி ஒரு வெறி பிடிச்சவங்க. அப்படி இருக்கும்போது நீ வந்து அங்க வந்து ஒரு காவல்துறை வச்சுதான் நீங்க கண்ட்ரோல் பண்ணிருக்கணும் அந்த கூட்டத்தை. எதுவுமே இல்லைன்னும் போது
இந்த ஒரு உயிரிழப்பு. அப்ப முழுக்க முழுக்க யார் காரணம்னா அல்லு அர்ஜுன் பக்கமா தான் திரும்புது பார்வை. நம்மளோட பிஜேபியோட தமிழிசை கூட வந்து பாத்தீங்கன்னா அல்லு அர்ஜுனுக்கு ஃபேவரா தான் பேசுறாங்க. நீங்க வந்து அல்லு அர்ஜுன் மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. ஆனா பிஜேபில இருந்து தமிழிசை அவர்கள் அல்லு அர்ஜுனுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இது ஒரு கண்மூடித்தனமான ஒரு இதுதான். ஏன்னா அவர் அல்லு அர்ஜுன் வந்து பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணாருன்னு எனக்கு தெரியல போன எலெக்ஷன்ல. ஏன்னா அவர் வந்து தன்னுடைய மாமாவான பவன் கல்யாணுக்கே சப்போர்ட் பண்ணல, எதிர்த்து தான் நின்னாரு. அப்படி இருக்கும்போது தமிழிசை வந்து என்ன நாலேஜ்ல வந்து இப்படி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஒரு முழுக்க முழுக்க யாரும் அதுக்கு அந்த விஷயத்துக்கு காரணம் யாரோ, அது நடக்கிறதுக்கு என்ன தவறு நடந்ததோ அந்த தவறை வந்து எடுக்கல. அல்லு அர்ஜுன் மட்டுமே காரணம் இல்ல. அந்த அம்மாவுக்கு என்ன தலையெழுத்தா போய் கூட்டத்துல போய் தலையை கொடுத்து சாகணும்னு சொல்லிட்டு தன்னுடைய 2 பிள்ளைங்களை அனாதை விட்டு போயிருக்காங்க இல்லையா? அவங்க சூசைட் பண்ணிக்கிறதுக்காக போனாங்க. அப்ப யாரு காரணம்? அந்த அம்மா மேல காரணம் சொல்லுவீங்களா? யார சொல்லுவீங்க நீங்க காரணம்? ஆக்சிடென்ட் வேற, இன்சிடென்ட் வேற. இது நடந்தது வந்து இன்சிடென்ட், பக்கா இன்சிடென்ட். ஆக்சிடென்ட் எதிர்பாராமல் நடக்கிறது. ரசிகர்களையும் சொல்லலாம் இல்லையா? ஏன்னா ரசிகர்களோட இந்த கண்மூடித்தனமான ஒரு ஆர்வம் தான் வந்து இந்த ஒரு உயிரிழப்புக்கு காரணம்னு நம்ம சொல்லலாம். நிச்சயமா ரசிகர்களுக்கு வந்து நம்ம புரிய வைக்கணும். அடே ஆர்டிஸ்ட், சினிமான்றது என்டர்டைன்மெண்ட் மட்டும்தான். ஆனால் அதையும் மீறி ஒரு பாசம் இருக்கும் தெரியுமா? அவனெல்லாம் என்ன பாக்குறான் நான் அப்படின்னு ரசிகர் நினைப்பான் தெரியுமா? ஒரு இடத்துல புரட்சி தலைவர் நம்ம எம்ஜிஆர் இருக்காருல்ல, அவர் வந்து ஏன் அவ்வளவு பெரிய ஆளானார்னா ஒவ்வொருத்தரும் தன்னை எம்ஜிஆரா நினைச்சான். அதுதானே ஒரு நடிகனுடைய பலமே. அது என்னைக்கு ஒரு ரசிகன் தன்னுடைய நடிகனை தனக்குள்ள உணர்றானா அது அவங்க வந்து ஜெயிக்கிறான் அந்த இடத்துல. அததான் இவங்க நினைக்கிறாங்க. அல்லு அர்ஜுன்ன்றவன் யார் நானுன்னு சொல்லி நினைச்சுதான் போறாங்க பார்க்க. அது ஒரு மாயை, சினிமான்றது ஒரு மாயை. அதை வந்து நம்ம வந்து ரசிகர்களை தப்பு சொல்லவே முடியாது. நீங்க ரசிகர்ன்ற சொல்ற இடத்துல அவங்களும் இந்த நாட்டோட ஒரு குடிமகன்றத மறந்துட்டு பேசுறீங்க. நாட்டுடைய குடிமகன் தான். நாட்டுடைய குடிமகன் அவனுடைய ஆர்வம். ஏன்னா இவங்க வந்து என்னைக்குமே நடிகர்கள் வந்து ரசிகர்களை தள்ளியே வச்சிருக்காங்க. நீங்க இறங்கி தோல் மேல தோலை கை போட்டுப்பாங்க. டெய்லி வந்து டீ கடையில் வந்து இப்போ ஒன்றும் இல்லை, இங்க வந்து பக்கத்துல இருக்கிற டீ கடையில் போய் டெய்லி அல்லு அர்ஜுன் டீ குடிக்க சொல்லுங்க. 2 நாள் வந்து கூட்டம் சேரும். 3ஆவது நாள் வா தலைவா அப்படின்னு சொல்லி டீ குடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்களா இல்லையா? அந்த கூட்ட நெரிசல் வரும் அந்த இடத்துல. நீ வந்து உள்ள பதுங்க திடீர்னு வெளியே வரும்போது ஐயோ வந்துட்டான், ஐயோ வந்துட்டாரு எல்லாம் ஓடதான் செய்வாங்க பார்க்க. ஏன்னா மக்களை வந்து நம்ம இங்க வந்து எதுவுமே குறையும் சொல்ல முடியாது. ஏன்னா நீ அவ்வளவு பெரிய மாசிரவா இருக்கும்போது அவங்களுக்கு நோக்கி வரும்போது அவங்களுக்கு உண்டான பாதுகாப்பு நீ தான் கொடுக்கணுமே தவிர நம்ம வந்து பொதுமக்களை வந்து குறை சொல்லி பிரயோஜனமே கிடையாதுங்க. பொதுமக்களுடைய அறிவு திருத்தத்துக்கான ஒரு விழிப்புணர்வு இங்க கிடையாது. சில மாநில நம்ம நினைச்சிட்டு இருக்கோம்ல, இப்ப பெரிய பெரிய மால்ல எல்லாம் படிச்சவங்க தான் வந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு. இதே மாதிரி அல்லு அர்ஜுன் வந்து நீங்க எத்தனை காலேஜ் பொண்ணுங்க, படிக்கிற பொண்ணுங்க இருந்து பசங்க போய் நிப்பாங்க சொல்லுங்க. படிச்சவங்கிட்ட மாதிரி இருக்கா அந்த ஒரு விஷயம்? சினிமா போக மாதிரி இருக்கா? மாறல அப்படின்னும் போது நம்ம தானே அதுக்குண்டான விஷயங்களை நம்ம தானே எடுத்தாகணும். மக்களுக்கு ஒருவேளை இன்னும் வந்து மக்களாக இருக்கட்டும், ரசிகர்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு இன்னும் ஒரு விழிப்புணர்வு இல்லையோ? ஏன்னா ரசிகன்றது ஒரு படத்துல திரையில பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு விஷயம். இத வந்து இந்த மாதிரி ஒரு கண்மூடித்தனமான ஒரு விஷயத்தினால வந்து ஒரு உயிரிழப்பு ஏற்படுற அளவுக்கு நடந்திருக்காங்க அப்படின்னா அதுக்கு முழுக்க காரணம் நீங்க வந்து ஒரு நடிகனை மட்டுமே குற்றச்சாட்டுறதுக்கு பதிலா அந்த இடத்துல நடிகர் இப்ப விஜய் ஒரு விஷயம் நடந்துச்சு தியேட்டருக்குல, ரோகிணி தியேட்டர்ல ஒரு ட்ரெய்லர் இது பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அட் த சேம் டைம் அங்க ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா விஜய் யாருமே நேரடியாக குற்றம் சாட்டல. எல்லாருமே வந்து விஜயோட ஃபேன்ஸ் தான் வந்து குற்றம் சாட்டாங்க. அது காரணம் என்னன்னா ஏன்னா அவர்களோட தவறு தான். இல்ல அங்க என்ன நடந்ததுன்னு சொன்னா ரோகிணி தியேட்டர் உயிரிழப்பு ஏற்படல. சரிங்களா? ஒரு உயிரிழப்பு ஏற்படும் போது தான் இந்த விவாதமே வர ஆரம்பிக்குது. இதே அந்த தியேட்டர்ல ஒரு கண்ணாடி உடைச்சிட்டாங்க, ஒரு ஸ்கிரீன். தமிழ்நாட்டுல எவ்வளவு நடந்திருக்கு. அப்படி பார்த்தா துணிவு படத்தப்ப வந்து அஜித்தோட ஃபேன்ஸ் ஒருத்தர் லாரியில இருந்து கீழே விழுந்து இறக்கலையா வந்தது. ஆனா இங்க வந்து விஷயம் வேற மாதிரி மறைச்சிட்டாங்க. இங்க காவல்துறை யாருக்கு வேலை செஞ்சது, அங்க யாருக்கு வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு பாருங்க. ஒருவேளை இப்ப அல்லு அர்ஜுனுக்கு அகைன்ஸ்டா இன்னைக்கு அரசாங்கம் செயல்படுதோ? அரசாங்கம் அகைன்ஸ்டா செயல்படல. அல்லு அர்ஜுன் அகைன்ஸ்டா செயல்படல. ஏன் நீங்க முன்கூட்டியே தகவல் கொடுக்கல? நீங்க வந்து ஒரு புரோட்டோகால் ஃபாலோ பண்ணாம எதுக்காக அங்க போனீங்கன்றதான் மெயின் வழக்கே. இத வேற நோக்கத்துல பாக்குற இது வந்து வேற ஒரு பார்வையிலையும் பார்க்கலாம்ன்றது தோணுது. ஏன்னா அல்லு அர்ஜுன் வந்து பாத்தீங்கன்னா பவன் கல்யாணுக்கு எலெக்ஷன் டைம்ல பிரச்சாரம் பண்ணாம வேற ஒரு நபருக்கு வந்து பிரச்சாரம் பண்ணாங்க. சரி, நான் என்ன இதுக்கான ஒரு எதிர்வினையா இந்த ஒரு அரசு நடவடிக்கையை பார்க்கலாமா? அதை வந்து நம்ம ஓப்பனாவும் சொல்ல முடியாது. ஏன்னால் அது வந்து சொந்தம். அரசியல்ல சொந்தங்களை நம்ம என்னைக்குமே வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம வந்து எடுத்துக்க கூடாது. ஆனால் அல்லு அர்ஜுன் வந்து பவன் கல்யாணுக்கு எதிராக தான் நின்னாரு. ஆனால் இந்த விஷயம் இங்க நேத்தே வந்து அல்லு அர்ஜுன் கைது செய்யும் போதே உடனே வந்து சிரஞ்சீவி எல்லாம் கூட பார்த்துருக்காங்க, போயிட்டு எல்லாமே ஒரு இது பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த விஷயத்துக்கான முற்றுப்புள்ளி எங்களுக்குள்ள வந்து குடும்பத்துக்குள்ள பிளவு கிடையாது. கொள்கை ரீதியா அவர் வந்து வேற கட்சி ஆதரிச்சார், இவர் வேற கட்சியில நின்னாருன்ற மாதிரி மாறி போகலாம். ஏன்னா குடும்ப உறவுக்கு உள்ளார.
ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது. ஏன்னா ஒரு போதாகரமா வளர்ந்து நின்ட்டாரு யாரு, அல்லு அர்ஜுன். ராம் சரணை விட பெருசா வளர்ந்துட்டார். அது ஒத்துக்கிறீங்களா? அந்த ஒரு இது இருக்கலாம் நம்ம குடும்பத்துல இருக்கிற ஒருத்தர். ஏன்னா ராம் சரண் முதல்ல நல்ல பீக்ல தான் இருந்தார். ஆனா இப்ப என்னவோ அவருக்கு வந்து ஒரு சின்னதா ஒரு இது இருக்கு. இவர் வந்து வளர்ந்து வந்துட்டதுனாலே இருக்கலாம். அரசியல் காழ்ப்புணராவும் இந்த நடவடிக்கை அதற்கு கூட எடுக்கலாம். இருக்கலாம். ஆனா இது வந்து 100% வந்து கன்ஃபார்மா நம்ம சொல்ல முடியாது. என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு சட்ட ஒழுங்கு நடவடிக்கையா தான் எனக்கு தோணுது. அவரோட மாமா தான் வந்து பாத்தீங்கன்னா துணை முதலமைச்சரா இருக்காரு பவன் கல்யாண். பட் இருந்தும் வந்து இந்த 14 நாட்கள் சிறை தண்டனை அப்படின்றது வந்து அது வந்து ஆஸ் யூசுவல் எல்லா ஒரு வழக்குக்குமே அதாவது உங்களுக்கு வந்து நார்மலா பிட் பேக்கெட்ல இருந்து எந்த கேஸ் எடுத்தாலுமே உங்களுக்கு வந்து 14 நாள் எடுத்து நீதிமன்ற காவல் விசாரணைக்கு உண்டான ஒரு இதுக்குள்ள வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் விளையாடலாம். புரியுதா? எனக்கு இன்னொரு ஒரு டவுட் என்னன்னா, அல்லு அர்ஜுன் வந்து இந்த விஷயம் நடந்த உடனே ஒரு சட்ட ரீதியா எந்த ஒரு விஷயத்தையும் எடுக்காம டைரக்டா அந்த குடும்பத்துக்கு வந்து 25 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டார். அப்ப கொடுக்கும்போது என்ன ஆகுது? சட்டம் எங்க போகுது? ஒரு குடும்பத்துக்கு நீங்க 25 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு கொடுக்குறீங்கன்னு சொன்னா ஒரு சட்ட ரீதியா போகணும்ல அந்த இடத்துல. இந்த ஒரு சட்டத்தை மீறி அவர் கொடுத்தாரு அப்படின்றது ஒரு காழ்ப்புணர்வாகவும் இருக்கலாம். இது நீ எப்படி எங்களை மீறி கொடுக்கலாம்? டைரக்டா உனக்கு கொடுக்கறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒண்ணு இருக்கலாம்ல. தன்னால பாதிக்கப்பட்ட ஒரு மக்களுக்கு அவரு தன்னால இறங்கி உதவி அப்ப தன்னால பாதிக்கப்பட்ட தன்னாலதான் பாதிக்கப்பட்டாங்க. உங்களோட குற்றச்சாட்டை பொறுத்து நான் சொல்றேன். இப்ப அவர் வந்து சொல்றாருன்னா தன்னாலதான் பாதிக்கப்பட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அப்ப அவர் தான் அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் சொல்ற ஆயிடுது இல்ல அந்த இடத்துல. இப்ப வந்து அல்லு அர்ஜுன் மட்டுமே அரெஸ்ட் பண்ணலையா, அந்த தியேட்டர் நிர்வாகத்தினர் வந்து கைது பண்ணிருக்காங்க. பாதுகாப்பு ஏற்பாடு முழுசா கொடுக்கல, இவ்வளவு கூட்டம் வரும்னு தெரியல உனக்கு, நீ ஏன் முழுசா ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணல? சோ இது வந்து காவல்துறை தன்னுடைய கடமையை வந்து கரெக்டா தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதை வந்து ப்ரூவ் பண்ண வேண்டியது வந்து கோர்ட்ல அவங்க வந்து ப்ரூவ் பண்ணணும். அது அவங்க பண்ணிடுவாங்க, எப்படியாவது செஞ்சிருவாங்க. அது வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இது வந்து விபத்து தான் சொல்லிட்டு கேஸை க்ளோஸ் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இது வந்து ஆக்சிடென்ட், இட்ஸ் நாட் இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேஸை க்ளோஸ் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது. நானி அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா அவர் சைட்ல ஒரு விஷயம் பதிவு பண்ணியிருக்காரு. என்னன்னா ஒரு நடிகருக்கோ இல்ல ஒரு தொழில் சார்ந்த ஒரு நபருக்கோ ஒரு விஷயம் நடக்கும் போது உடனடியாக ஆக்ஷன் எடுக்கிற இந்த அரசாங்கமும் இந்த காவல்துறையும் ஏன் ஒரு பொதுமக்களுக்கு நடக்கும்போது அந்த ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நானி வந்து ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். இப்ப ஆக்ஷன் வந்து எடுத்திருக்காங்கல்ல, அல்லு அர்ஜுனை யாருக்காக கைது பண்ணியிருக்காங்க? ஒரு பெண்ணுக்காக. ஒரு பெண், ஒரு சாதாரண ஒரு பெண். அப்ப காவல்துறை யாருக்காக நடவடிக்கை எடுத்திருக்கு? மக்களுக்காக, குடிமக்களுக்காக. அது ஏன் நானிங்க அந்த ஒரு அறிவு, அந்த ஒரு காமன் சென்ஸ் அது இல்லையா? பொதுமக்கள்ல ஒரு சாதாரண ஒரு குடிமகன், ஒரு குடிமகள் இறந்து இருக்கிறா, அந்த விஷயத்துக்கு காரணமான ஆளை தான் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அல்லு அர்ஜுனுக்கு எதிராக இந்த லேடியை இறக்கல. அதை வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும். நானி மட்டும் இல்ல, மற்ற நடிகர்கள் எல்லாருமே தெளிவா புரிஞ்சுக்கணும். அல்லு அர்ஜுன் வந்து அந்த இழப்புக்காக வந்து 25 லட்சம் கொடுத்தது சரியாக பாக்குறீங்களா இல்ல அது தவறான முறைன்னு பாக்குறீங்க? அது வந்து அவர் வந்து அவசரப்பட்டு சொல்லியிருக்க கூடாது. அது வந்து ஒரு முறையா ஒரு அதிகாரப்பூர்வமா ஒரு அரசாங்க வழியாக அதை சொல்லியிருக்கணும். ஒரு டப்புன்னு ஒண்ணு இந்த நடவடிக்கைக்கு நான் தான் காரணம் அப்படின்ற மாதிரி அவர் ஒத்துக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு. இல்ல சார், ஓகே, அவரு அந்த ஒரு தவறை ஏத்துக்கிறாருல, அந்த ஒரு பக்குவமே தவறை ஏத்துக்கிறாரு. அந்த ஒரு பக்குவமே வந்து ஒரு அந்த தவறை ஏத்துக்கிறாருன்னா அவர் வந்து அதை வந்து ஒரு வரைமுறையாக பண்ணியிருக்கணும். அதை எடுத்ததுமே கொண்டு போயிட்டு நான் கூட ஒருத்தனை போய் ரோட்ல அடிச்சிடறான் 50,000 எடுத்து கொடுக்குறேன்னா கவர்மெண்ட் ஒத்துக்குமா? அதுக்கான ஆக்ஷன் வந்து கவர்மெண்ட் எடுக்குது. பட் தன்னோட தவறு தன்னால் தான் வந்து பாத்தீங்கன்னா இது நடந்துச்சு, அது வந்து நஷ்டஈடு கொடுக்குது அவருடைய மனசாட்சி. அதுக்காக அவர் நஷ்டஈடு கொடுக்கிறது தப்பு. நஷ்டஈடு கொடுத்து இருந்தால் அது வந்து தவறே கிடையாது. நஷ்டஈடு கொடுத்திருந்தால் இதை வந்து அரசாங்கம் மூலியமா தான் கொடுக்கணும்ன்ற அந்த எதிர்பார்ப்பு அரசாங்கம் மூலியமா கிடையாது. ஒரு வரைமுறைன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. டபால் எடுத்து கொடுக்கும்போது ஒரு சந்தேகம் வரதான் செய்யும் எல்லாருக்குமே. நம்ம கேட்க வேண்டிய கேள்விகள் என்னன்னு சொன்னா, நடந்துருச்சு. ஆனால் இது வந்து ஒரு ஹியூமன் எரரா தான் நடந்திருக்கு. இது தடுத்திருக்க வேண்டிய விஷயமா தான் நடந்திருக்கு. ஒரு ட்ரெயின் வேகமா போது ஒரு ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா அது வந்து தடுக்க முடியாது. அது ஹியூமன் எரர் கிடையாது, டெக்னிக்கல் எரர். ஒரு பஸ் போயிட்டே இருக்கு, பிரேக் ஃபெயிலியர் ஆகுதுன்னா அது வந்து நம்ம தடுக்க முடியாது யாராலையும். ஆனால் இது வந்து முன்கூட்டியே எல்லாமே பிளான் பண்ண வேண்டிய விஷயங்கள். எதுவுமே பண்ணல, புரோட்டோகால நீங்க எதுக்குமே ஃபாலோ பண்ணலன்னு சொன்னா யாருடைய தப்பு? அது தியேட்டர் வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்களா தியேட்டர் நிர்வாகம், அவங்கள வந்து அதுவும் சரியான விஷயம் சொல்லி யாருமே அதை வந்து ஃபோக்கஸ். ஏன்னா எங்க அல்லு அர்ஜுன் மட்டும் தான் நம்ம வந்து கைது பண்ணது தப்பு அப்படி பார்த்தா தியேட்டர் நிர்வாகத்தை கைது பண்ணது தப்பு தானே? உன்னை யாரா என் தியேட்டருக்கு படம் பார்க்க வர சொன்னா? அவன் தான் நீ சாவுன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு போலாமா இல்லையா தியேட்டர் ஓனர்? அப்போ தியேட்டர் ஓனர் மேல ஆக்ஷன் எடுத்து தப்பு தானே?
இல்ல நீங்க சொல்ற மாதிரி வந்து ஒண்ணு 2 பேர் புரோட்டோகால் ஃபாலோ பண்ணிருக்கணும். 2 பேரும் 2 அதனாலதான் 2 பேர் மேலே ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. ஏன் வந்து ஒரு துணை முதலமைச்சரா இருக்கிற தன்னோட குடும்பத்தாலே வந்து பாத்தீங்கன்னா அல்லு அர்ஜுனன் இந்த ஒரு இடைப்பட்ட காலத்துல இருந்து வெளியில கொண்டு வர முடியல. பிகாஸ் 14 நாள் இந்த விசாரணைக்குள்ள அவர் வந்து கண்டிப்பா பவன் கல்யாண் வந்து பழச மறந்து தன்னுடைய சொந்த மச்சான் தான். அது குடும்ப பகைன்றது வேற. ஆனா இது வந்து நேர்மையா நடக்கணும். நான் வந்து ஜாமீன்ல எடுக்கிறேன், நான் வந்து பொறுப்பு நடக்கிறது எல்லாத்தையுமே அவர் கையெழுத்து போட்டு எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இந்த ஒரு படம் சார்ந்துதான் வந்து பாத்தீங்கன்னா அல்லு அர்ஜுன் இந்த தியேட்டர் விசிட்ன்ற ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு அசம்பாவிதத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ப்ரொடக்ஷனும் ப்ரொடியூசரும் வந்து ஒரு சம்பந்தப்பட்ட இல்ல. அவங்க யாருமே அன்னைக்கு வரல. அன்னைக்கு அவங்க வந்து ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்தோ இல்ல மத்த கோ ஆர்டிஸ்டோ யாருமே வரல. அல்லு அர்ஜுன் தனிப்பட்ட முறையில் தான் போயிருக்கிறாரு அன்னைக்கு. அவர் மட்டும் திடீர்னு கிளம்பி தனிப்பட்ட முறையில் போனதுனால தான் இவ்வளவு பெரிய இஷ்யூவே. ரசிகர்களுக்கு வந்து விழிப்புணர்வு வரக்கூடாது. அவர் கண்டிப்பா வரும். இப்ப நீங்க அப்படியே தமிழ்நாட்டுக்கு வாங்க, சரிங்களா? தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய பெரிய நடிகர்கள் வந்து இன்னைக்கு வந்து அந்த விஷயத்துல ஒரு தெளிவா இருக்கிறாங்க. நம்ம தியேட்டருக்கு போனா தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். நம்ம சில விஷயங்கள் வந்து அவர் வந்து வரமாட்டாருப்பா, ரசிகர்களை பார்க்க மாட்டாருப்பா அப்படின்னு நினைச்சிருக்கோம். ஆனால் அதையும் மீறி இப்ப இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தா யார் அதுக்கு முழு பொறுப்பாவாங்க? தனுஷ், சிவகார்த்திகேயன் இந்த மாதிரி பெரிய நடிகர்கள் எல்லாருமே நீங்க தியேட்டர் விசிட் போறாங்க. ஆனா அவங்க எல்லாமே விசிட்ட முன்னாடியே பிளான் பண்ணிடுறாங்க. எல்லா தியேட்டருக்கும் தகவல் சொல்லிடுறாங்க. அவங்களுடைய ரசிகர் மன்றங்களுக்கு தகவல் சொல்லிடுறாங்க. நாங்க வரோம், எல்லா பாதுகாப்பும் பக்காவா இருக்கட்டும் சொல்லிட்டு முன்னாடியே சொல்லிடுறாங்க எல்லாருமே. இங்க யாருமே வந்து திடீர் விசிட்டே கிடையாது யாருக்குமே. சர்ப்ரைஸ். அப்ப ரசிகர்கள் மேலேயும் பொதுமக்கள் மேலேயும் அல்லு அர்ஜுனனுக்கு ஒரு அக்கறை இல்லைன்றீங்களா? ஆசை. அல்லு அர்ஜுனுக்கு வந்து என்னன்னா, ஒருவேளை அரசியல் ஆசையா வந்திருக்கலாமே, நம்ம கூட்டம் கூடுது போய் பார்ப்போம், நாளைக்கு நம்ம மாமாக்கு எதிராக நம்ம முதலமைச்சர் ஆயிட்டாக்கா இந்த கூட்டத்தை காட்ட ட்ரை பண்றாரு பண்ணிருக்கலாமே, அப்படியும் யோசிச்சு பார்க்கலாம்ல நம்ம. ஏன்னா மாமா ஃபேமிலில இருந்து ஒரு துணை முதல்வர் வந்துட்டாரு. அட்லீஸ்ட் இங்க இருந்து ஒருத்தர் வந்தா அந்த குடும்பம் சார்ந்து பாதிக்கப்பட்ட குடும்பம் சார்ந்து இது கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் இன்னும் எதுவும் அவங்க வந்து ஓப்பனா தெரியல. ஒருவேளை அந்த 25 லட்சம் அந்த அடைச்சிருக்கலாம். இது வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா பொதுநல வழக்கா தான் பதிவு பண்ணிருக்காங்க. நடந்த விபத்து உடனே வந்து காவல்துறையும் நீதித்துறையும் வந்து உடனே வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க. ஒருவேளை அல்லு அர்ஜுனுக்கு இந்த விசாரணை காலகட்டம் வந்து பாத்தீங்கன்னா நீடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? இல்ல ஒருவேளை இந்த விசாரணை காலகட்டத்துல இவரோட தவறுகள் நிரூபிக்கப்பட்டால் சிறை தண்டனை அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்பு? சிறை தண்டனை வந்து சிறை தண்டனையா போதா இல்ல பெரிய நஷ்டீடா போதா அரசாங்க அது வந்து நீதித்துறை தான் முடிவு பண்ணணும். ஒருவேளை இது வந்து திட்டமிடாததால் நடக்கப்பட்ட ஒரு இதுன்னு சொன்னா அவருக்கு வந்து தண்டனை கிடையாது வாய்ப்பு. அதுக்கப்புறமாட்டுக்கு வந்து அது எப்படி சரி கட்டுவாங்களோ அப்படி கட்டுவாங்க. இல்ல சட்டத்திலே அதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு. ஒரு பெரிய தொகை டெபாசிட் கட்டவங்க வந்து பெயில்ல வெளியில வரலாம். இந்த மாதிரி அது சட்டத்துல நிறைய வழிமுறைகள் இருக்கு. ஆனால் இந்த விசாரணைகள் இன்னைக்கு நாளைக்கு அவர் பெயில்ல வராரா, உடனே வந்துட்டாருன்னா ஓகே, இது வந்து எப்படியோ வந்து வேலை போயிடும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இந்த பிரச்சனை இதற்கு மேல பெரிதளவுல பேசப்படாது. வேற எதனா ஒரு விஷயம் வந்து அரசாங்கமே அவங்க குடும்பத்து கையில. ஆனா இப்ப என்ன ஒரு விஷயம் சொன்னா, இது வந்து அரசாங்கமே டைரக்டா வந்து கேஸ் பண்ணி இருக்குது காவல்துறை. அதுதான் ஒரு பெரிய விஷயம். போலீஸ் வந்து அல்லு அர்ஜுனை கூட்டு போகும்போது அல்லு அர்ஜுனோட மனைவி அவர்கள் வந்து அல்லு அர்ஜுனை அணைத்து ஒரு முத்தம் ஒண்ணு கொடுத்திருக்காங்க. சோ வந்து நமக்கு சிரிப்பு தான் வருது. இதெல்லாம் வந்து நம்ம மீடியாவில காட்ட வேண்டிய எமோஷனலா ஒரு விஷயம். இது என்ன எமோஷனல் அடி கிடக்கு. இவனா சுதந்திர போராட்ட தியாகியா ஜெயிலுக்கு போறாரு. ஒரு சம்பவம் நடந்துருச்சு, அதுக்கு முக்கியமான காரணமா நம்ம ஆயிட்டோம். விசாரணையை தான் கூட்டு போயிருக்காங்க. இன்னும் வந்து நிரூபிக்கப்படலை. அது வந்து ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்படணும். ஆதாரபூர்வமா பணப்பூர்வமா எப்படியாவது நிரூபிக்கப்படணும். சரியா? நிரூபிக்கப்படலாம். அது வந்து ஒரு சென்டிமெண்ட் எதிரில் மீடியா எல்லாம் இருக்குது. பொண்டாட்டிக்கு ஒரு கிஸ் அடிப்போம், குழந்தைக்கு ஒரு கிஸ் அடிப்போம், அழுதுகிட்டே போவோம். நம்மளுக்கு தெரியாத ஒரு இதுவா நல்ல வேலை நெஞ்சு பிடிச்சி ஹாஸ்பிட்டல்ல போய் படுக்கல, எனக்கு ஹார்ட் அட்டாக்னு சொல்லி ஒரு தைரியமா தான் போயிருக்காப்ல. அது வந்து ஒரு காமெடியா. அப்படி பாத்தீங்கன்னா உள்ள அரெஸ்ட் பண்ண வரும்போது லிப்ட்ல ஏறும்போது டவுசர் போட்டு ஏறாரு. இது அவரு எதிர்பார்த்திருப்பாரு போல. இந்த கைது நடக்கும் சொல்ல அவர் எதிர்பார்த்திருப்பாருன்னு தான் நினைக்கிறேன். அவருக்கும் தகவல் போயிருக்கும். தகவல் கண்டிப்பா போயிருக்கும். இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் போயிருக்கும். அவருடைய வக்கீல் திடீர்னு போய் நடுராத்திரி அரெஸ்ட் கிடையாது இல்ல. இது தூங்கின்னு இருக்கிற மனுஷன் நீங்க எழுப்பி அரெஸ்ட் பண்ணலையே. சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவரு வந்து ப்ரீ பிளானா இல்லாதனால இந்த அரசு வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ பிளானா கைது பண்ணுன்ற நடவடிக்கையில இருந்து. கண்டிப்பா இது வந்து தகவல் போயிருக்கும். அவர் வந்து தப்பிச்சு ஓடலாம் முயற்சி பண்ணல, வீட்டுலதான் இருந்திருப்பாரு. முன் அறிவிப்பு இல்லாமலாம் போல. ஏன்னா ஏற்கனவே நடந்த ஒரு தவறுனால் இப்ப அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, ரசிகர்கள் 1000 பேர் கூட்டிட்டாங்க, கலவரம் நடந்தா காவல்துறை பொறுப்பாயிடலாம் அதுக்கு. அதனால முன்னெச்சரிக்கையோட தான் வந்து எல்லாமே பண்ணியிருப்பாங்க காவல்துறை.